Daily. Taste the Daily. இந்தியை விரும்பி படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரும் நாம் திராவிட இயக்கத்தின் சார்பாக சொல்வது. இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஏற்கனவே நமக்கு இருமொழிக் கொள்கை இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்திலிருந்து பொறியியல் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக ஹிந்தியை நம்ம தூக்கி சுமக்காத காரணத்தினால் நம்முடைய மாணவர்கள் சாஃப்ட்வேர் துறையில் மிக முன்னணியில் இருப்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அண்ணாமலை போன்றவர்களுக்கு இது தெரிந்தாலும் தெரியாதது போல் நடிக்கின்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே சமீபத்தில் கூட வலைதளங்களில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. 3வது மொழி படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சார்ந்த மொழிகளை படிக்கட்டும், அவங்க ஜாவா படிக்கட்டும், C++ படிக்கட்டும். இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஹிந்தி படித்தவர்கள் இங்கே ஹோட்டல் வேலை செய்கிறாங்கிறத அப்புறம் திருப்பி நாங்கள் சொல்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆங்கிலம் இணைப்பு மொழி, அதற்கான வழிவகையை பேரறிஞர் அண்ணா செய்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் முன்னாடி இருக்கிறோம். அதற்கான வழிவகையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வட மாநிலத்தவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த விதத்திலும் மும்மொழிக் கொள்கை தேவையற்ற ஒன்று. அது நமக்கு சுமையானது. விருப்பப்பட்டு படிப்பவர்களை யாரும் தவிர்க்க போவதே கிடையாது. அது அவங்க இஷ்டம். ஆனால் இப்போ நேற்றுக்கு கரூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை துணை முதல்வர் ஒருமையிலையும் கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசியிருக்காரு. இதை பற்றி அண்ணாமலை ஒரு விளம்பர விரும்பியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எல்லா இடங்களிலும் இது போல தடித்த வார்த்தைகளை பேசுகிறார். நாம் சொல்லத்தகாத வார்த்தையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பொதுவெளியில் யாரும் பேசுவதற்கே கூச்சப்படுகின்ற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு தமிழுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கிறார். அவருக்கு விளம்பரம் வேண்டும். அந்த விளம்பர வெளிச்சத்திற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் கட்சியில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்வதாகத்தான் நாங்கள் கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.